நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து பூமியிலே மனிதனாய் நடமாடின நாட்களிலே எங்கெல்லாம் வியாதிகளை காண்கிறாரோ அவர்கள் எல்லாம் சுகமாக்குவது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருந்தது. அப்படி வியாதிகளை அவர் சுகமாக்குவதற்காய் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை இயேசு தன் சரீரத்திலே ஏற்றி சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு மனிதன் இப்படியாய் கேட்டார், மருத்துவமனைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனையோ மில்லியன் கணக்கான பணம் செலவழித்து மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனையோ 1000 டாக்டர்ஸ் அங்கே வேலை செய்கிறார்கள். அப்படியாய் இருக்கும்போது இயேசு சுகமாக்குவார் ஆக்களை என்று சொன்னால் மருத்துவமனை எதற்கு என்று அவர் கேள்வி கேட்டார். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு அருமையான கேள்வியாய் தென்படலாம் உங்களோட வாழ்க்கையில். ஆனால் மருத்துவர்கள் கூட கடைசி நேரத்தில் ஒரு வியாதியை சுகமாக்க முடியாத போது சொல்லுகிறார்கள், கடவுளை நம்புங்கள், கடவுளிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று அவர்களே ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் போய்விடுவார்கள். டாக்டரே அப்படி கேள்வி கேட்கவில்லை, நீங்க டாக்டர் இல்லை, இப்படி ஒரு கேள்வியை கேட்டு விடுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வியாதியஸ்தர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே உணவு பழக்க வழக்கங்களில் வருகிற மாற்றங்களின் நிமித்தம் அநேக வியாதிகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இறுதியிலே அந்த வியாதிகள் மரணத்துக்கு சமீபமாய் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஆதலால் வேதம் சொல்லுகிறபடி இயேசு உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய துக்கங்களை தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேல சுமந்து தீர்த்து உங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3வது நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். ஏனென்றால் இயேசுவை மரணம் தடுத்து வைக்க முடியவில்லை, கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எழும்பி வந்தவராய் இயேசுவை பார்க்கிறோம் வேதத்திலே. இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் உங்களுடைய வியாதிகளை சுமக்க தேவையில்லை, இயேசு அதை சுமந்து கொண்டார். ஒரு வயதான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற சில பொருட்களை வாங்கி ஒரு பெட்டியிலே வைத்து தலையில சுமந்து கொண்டு ஒரு சில கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அந்த கிராமத்தில் இந்த பொருட்களை விற்று அதில் வருகிற வருமானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. இப்பொழுது வயதாக அந்த பொருட்களை, பாரங்களை சுமந்து செல்ல முடியாத ஒரு நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த வழியாய் இந்த தாயாரை, அதாவது இந்த அம்மாவை அறிந்த ஒரு லொரி ஓட்டுநர் அந்த லொரியை நிறுத்தி இந்த அம்மாவை உள்ளுக்கு ஏற்றி இந்த பெட்டியை இறக்கி இந்த லொரிக்குள்ள வைத்து, நீங்க இளைப்பாருங்க அம்மா, நீங்க போய் சேர வேண்டிய கிராமத்துல உங்களை கொண்டு போய் நான் இறக்கி விடுகிறேன் என்று சொன்னார். அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இது அந்த லொரிக்குள்ளே ஏறினார்கள். அப்பொழுது அந்த லொரி டிரைவர் அந்த கதவை மூடிவிட்டு அவர் தன்னுடைய சீட்டிலே ஏறி லொரியை ஸ்டார்ட் பண்ணி அவர் கொண்டு போய் அந்த அம்மா இறங்க வேண்டிய இடத்துல லொரியை நிறுத்தி அந்த லொரியினுடைய பின் கதவை திறந்து பார்த்தா அந்த அம்மா லொரிக்குள்ள அந்த பாறை பெட்டியை தலையில வைத்த வண்ணமே அவங்க இருந்தாங்க. அப்பொழுது அந்த லொரி டிரைவர் சொன்னாரு, நான் உங்களை ஏத்தினது இந்த பெட்டியை கீழே இறக்கி வைங்க, நீங்க சுமக்க தேவையில்லையே என்று சொன்னார். ஆனா அந்த அம்மாவுக்கு வளமையாய் சுமந்து தீர்த்து சுமந்து
பழகி போயிட்டுது. அதனால இந்த அம்மாவுக்கு அது புரியாததாயிட்டு. அதே போல நாள் உங்களோட வியாதியை நீங்க சுமந்து கொண்டு இருக்கலாம். இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார் இயேசு. ஒரு சுமதாங்கி மாதிரி உங்களோட வியாதிகளை இயேசு மேல இறக்கி வைங்க. நீங்க சுமக்க தேவையில்லை. உங்க வியாதியை இயேசு சுமந்துட்டார். நீங்க சுமக்கிறீங்க. அந்த லொரியில அந்த அம்மாவை ஏத்தினது அவட பாரத்தை இறக்கி வைக்க. ஆனா அந்த அம்மா, நான் இறக்கி வைக்க மாட்டேன், எந்த வியாதியை நான் தான் சுமக்க வேண்டும், எந்த பிரச்சனையை, எந்த பாவத்தை சாபத்தை நான் தான் சுமக்க வேண்டும் என்று அந்த அம்மா இருந்தது போல நீங்க இருக்க வேண்டாம். இன்றைய நாள்ல இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இயேசு உங்களுடைய வியாதியை சுமந்து கொண்டார். இயேசு உங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், சுமந்து தீர்த்துட்டார். நீங்க சுமக்க தேவையில்லை. நீங்க ஃப்ரீ ஆகுங்க. அது எப்படி என்று நீங்க கேட்கலாம். அது எப்படி எனக்கு சாத்தியம் என்று கேட்கலாம். உங்க தலையில இருக்கிற பாரத்தை ஏதாவது ஒரு கட்டையில அல்லது ஒரு கல்லுக்கு மேல இறக்கி வச்சிங்கன்னா அந்த கல்லு தானே அதை சுமக்கும், அல்லது அந்த கட்டை தானே அதை சுமக்கும். நீங்க சுமப்பதில்லை. அதே மாதிரி நீங்க இந்த பாரம் முழுவதையும் இயேசு மேல வைத்து விடுங்க. உங்களோட வியாதிகளை இயேசு மேல வைத்து விடுங்க. உங்களோட பாரங்களை, பலவீனங்களை இயேசு மேல வைத்து விடுங்க. இயேசு அவைகளை சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க சுமக்க தேவையில்லை. ஆதலால் நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களானால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். உங்களோட வியாதிகள் மறைந்து போகும். இப்பொழுது உங்களோட பலவீனங்கள் மறையும். இயேசுவனுடைய நாட்களிலே ஒரு பெண் கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனல் முதுகுள்ள ஸ்திரியாய் பல வருஷங்கள் காணப்பட்டாங்க. இயேசு அவளை கண்டு தன்னுடைய கைகளை அந்த முதுகுக்கு மேல வைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுவிக்கப்பட்டாய், நீ சுகமாக்கப்பட்டாய் என்று சொன்ன போது அவள் நிமிர்ந்து வானத்தை பார்க்கத்தக்கதாய், மனிதர்களை பார்க்கத்தக்கதாய் சுகமானாள். இயேசுவை மகிமைப்படுத்தினார். இன்றும் அதே இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த இயேசு சுகமாக்குவார். நீங்க சுமக்க தேவையில்லை வியாதிய. இதை விசுவாசிச்சா போதும். இயேசு மேல வியாதியை வைங்க. நீங்க சொல்லுங்க, என் வியாதியை இயேசு சுமந்துட்டார், நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு இப்பொழுது. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவே, ஏசாயா 53 சொல்லுகிறபடி நீர் எங்களுடைய வியாதிகளை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய சாபங்களை, துக்கங்களை, ஆண்டவரே பலவீனங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறபடி இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவைகள் சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம் இறங்கி சுகமாக்குவதாக. இயேசுவின் ஆணிகள் பாய்ந்த தழும்புகள் உள்ள அந்த கரம் ஒவ்வொரு வியாதியர்கள் மேல வைக்கப்படுவதாக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக. இயேசு மேல தங்களோட பாரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆவார்களாக. இயேசுவின் தழும்புகளாலே சுகம் உண்டாவதாக. இயேசு அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வியாதிகளை நீக்கி மறுபடியும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.